சாத்தான் யார் யார கொல்லணும், யார் யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தானோ சாவுக்கு, அவன் எல்லாம் நீ காத்துக்கொள்ளும் கேட்கிறான். நிச்சயமா நம்ம கர்த்தர் காப்பா. இது வரைக்கும் ஒண்ணு இன்னும் எத்தனையோ பேர் அப்பாயின்மெண்ட் போட்டாங்க, உன்னை முடிச்சிடணும், உன்னை நோக்கடிக்கணும், இல்லை உன்னை ஒழிச்சிடணும்னு. எந்த அப்பாயின்மெண்ட்டும் செல்லுபடி ஆகல. நீ பிழைக்கிறாய், இதுதான் உண்மை. நீ பிழைக்கிறாய், நீ பிழைத்து கொண்டிருக்கிறாய். 102 சங்கீதம் 19 வசனம். கர்த்தர் கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும். அவர் எப்படிப்பட்டவர்? நீ கட்டப்பட்டு இருக்கிற, ஜெயில இருக்கிற, இல்ல விட்டா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற, ஒரு வழியில இருக்க, வேதனை இருக்க, உன் சத்தத்தை யாரும் கேட்காட்டாலும் அவர் கேட்பார். அவர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை, கமான் கவனிச்சுங்க, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை. அப்ப யார் நியமிச்சது? சாத்தான் நியமிச்சது. அவன்தான் கொலை செய்ய வருவேன். சாத்தான் ஏதோ ஒரு குடும்பத்தை, யாரோ ஒரு பர்சனை, யாரோ ஒருத்தனை கொலைக்கு நியமிச்சிட்டான். நீ இந்த நேரத்தில் அடுத்த வாரத்துல ஏதோ எப்படியோ ஒரு அடுத்த மாசத்துல நோ, அவன் அப்பாயின்மெண்ட் கொடுப்பான். நோ, அவன் டிஸ்அப்பாயின்மெண்ட். நீ அப்பாயிண்ட் பண்றியா? you will be disappointed. ஆமென், ஆமென். ஏமாற்றப்படுவாய். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும். அப்போ நம்ம ஆண்டவர் கொலைக்கு சாத்தான் நியமிப்பான், ஆனா கர்த்தர் அவனுக்கு விடுதலை தருவார். ஆமென். 10 அண்ணனுங்க யோசேப்பு கொலைக்கு நியமிக்கிறாங்க. ஆமென். யெசுடாய் அங்க வரும்போதே பிளான் பண்ணான். அதோ ட்ரீமர் வரான், சொப்பனக்காரன் வர்றான். அவனை சொல்றான், கம், அப்படியே சொல்றான், கம் let us now kill him. எப்போ? நவ், இப்பொழுது அவன் என்ன பண்ணலாம்? கொன்று விடலாம். கம் let us kill him now. இப்ப அவனை கொன்று விடலாம், அப்படி பிளான் போடுறாங்க. ஆனா ஒரு ரூபனை வச்சு கர்த்தர் காப்பாற்றினார். உனக்கு யாரோ ரூபன் எனக்கு தெரியாது, ஆனா ஒரு ரூபன் போதும், உன்னை கர்த்தர் தப்பி வைப்பார். உன்னை அற்புதமா, அதிசயமாய் உன்னை காப்பாற்றுவார். உனக்கென்று ஒரு ரூபனை வச்சிருப்பார். ஆமென். ஜோசப்க்கு ஒரு ரூபனா, உனக்கு ஒரு ரூபனை கர்த்தர் வைத்து இருக்கிறார். அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, நான் கூட ரூபனுக்காக தான் ஜெபம் பண்ணுதேன். நோ நோ நோ, அந்த ரூபன் இல்ல, அந்த ரூபன் இல்ல. ஐ எம் சாரி. சாத்தான் யார் யாருக்கெல்லாம் மரணத்துக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறானோ கர்த்தர் அதை ரிஜெக்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் எத்தனையோ வியாதிகள், தொல்லைகள் இருந்து விடுதலையாக்கி நம்மை காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல நான் சாகாமல், நான் பிழைத்திருந்து அவருடைய அதிசயங்களை, அவருடைய செய்கைகளை மற்றவர்களுக்கு விவரித்து சொல்லுவேன். In Jesus name, in Jesus name, in Jesus name, in Jesus name. I shall not die, I shall not die, I shall not die, I shall not die, but live and declare the works of God, the works of the Lord. நான் பிழைக்கிறபடியால் நீங்கள் பிழைப்பீர்கள். ஆமென். அது ரொம்ப நல்ல வசனம். நம்ம எந்த பிரச்சனையும் அப்படி கை தூக்கணும், நான் பிழைச்சுக்குவேன், ஏன்னா எங்க அப்பா பிழைக்கிறபடினால நான் பிழைக்குவேன். இன்னொன்னு சொல்லுங்க, நான் பிழைக்கணும்னே அவர் உயிரை கொடுத்தாரு, நான் பிழைச்சுக்குவேன். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்தா நான் பிழைத்துக் கொள்வேன். ஜீசஸ் சொல்லிட்டாரு, நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். Because I live, you will live also. சாத்தான் யார் யார கொல்லணும், யார் யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தானோ சாவுக்கு, அவன் எல்லாம் நீ காத்துக்கொள்ளும் கேட்கிறான். நிச்சயமா நம்ம கர்த்தர் காப்பா. இது வரைக்கும் ஒண்ணு இன்னும் எத்தனையோ பேர் அப்பாயின்மெண்ட் போட்டாங்க, உன்னை முடிச்சிடணும், உன்னை நோக்கடிக்கணும், இல்லை உன்னை ஒழிச்சிடணும்னு. எந்த அப்பாயின்மெண்ட்டும் செல்லுபடி ஆகல. நீ பிழைக்கிறாய், இதுதான் உண்மை. நீ பிழைக்கிறாய், நீ பிழைத்து கொண்டிருக்கிறாய். இந்த இயேசுவை மாத்திரம் நீ சந்தித்தில்லாட்டி, என்னைக்கோ தற்கொலை பண்ணிக்கணும், இல்லை மர்டர் ஆயிட்டோ, என்னைக்கோ போட்டு கல்லறையில் அடங்கிட்டு இருப்ப. கல்லறை மேல புல்லு முளைச்சிருக்கும், அதை மாடு சாப்பிட்டு இருக்கும், அந்த மாடு கூட செத்துட்டு இருக்கும். அப்ப எவ்வளவு நேரம் ஆச்சு? ஆமென். கொலைக்கு நியமிக்கப்பட்ட உன்னை என்னும் கர்த்தர் தப்புவித்தார். பிரைஸ் காட்.